நான் உள்ள வரும்போதே ரெக்கார்டிங் போட்டுருவேன். ஆனா குடும்ப சண்டையெல்லாம் அதுல கேட்க கூடாது. சரியா? சரி. சரிங்க. நீங்க வீட்டுல என்ன பேசினாலும் வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல வீட்டுக்காரமாவும் அவங்க கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்படியே எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 100 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அதனால வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நாம என்ன சூழ்நிலையில இருக்கோம் நமக்கு தான் தெரியும். அதே மாதிரி யாருக்கிட்டயாவது பேசுறீங்க, சைடுல பேசுறீங்க அப்படின்னா உடனே வீடியோவை கட் பண்ணிட்டு அப்படியே சைடுல பேசிக்கணும். எல்லாரும் நம்மள வாட்ச் பண்ணுவாங்கல்ல, உடனே மறுபடியும் நம்ம வீடியோக்கு வந்துட்டோம்னா அந்த வீடியோ ஸ்கிரீனை ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஆடியோ மைக் வந்துட்டு எப்பவுமே ஆஃப்ல தான் இருக்கும். ஏதாவது ஒரு டவுட் அணியாரம் மட்டும்தான் அந்த மைக் ஆன் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சு. ஓகேவா? ம். போனாங்கண்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக போக அப்படியே வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். சரியா? எனக்கு எந்த மைக்கு எப்படி ஆன் பண்றதுன்னு எனக்கெல்லாம் தெரியாது. நான் பே பண்ணி ஒருத்தவங்க கிட்ட படிக்கும்போது இதுல எங்கெங்க மைக் இருக்கு, எப்படிங்க ஆன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு பிறகு. ஓகேவா? பேசுறதே கேட்கவே இல்லை எனக்கு. ஒரு 2 நாள் கிளாஸ் அப்படியே போயிடுச்சு, ஃபுல்லாவே போயிடுச்சு. என்னாச்சு உனக்கு? நல்லா தெளிவா. சரி, அப்போ பரிவர்த்தனைன்னா இதுதான். சரியா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வக்ர கிரகம் இதை எழுதி வச்சுக்கிறீங்களா? பாயிண்டா எழுதி வச்சுக்கிறீங்களா? பாயிண்டா எழுதி வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட் பார்ப்போம். வக்ர கிரகங்களுக்கு ஒரு ஆய்வு, ராகு கேதுக்களுக்கு ஒரு ஆய்வு பார்ப்போம். அதுக்கடுத்து கிரகங்களுக்கு யார் யாரெல்லாம் நட்பா வர்றாங்க அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ஜாதகத்துக்குள்ள ஆய்வுக்குள்ள போயிடலாம். சரியா? எழுதி வச்சுக்கோங்க. வக்ர கிரகங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுக்கோங்க. சரி. இப்ப கேள்வி, ஒரு கிரகம் வக்ரமா இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் எந்தெந்த இதெல்லாம் தொடர்பு கொள்ளும்? எந்தெந்த ராசிகளை எல்லாம் தொடர்பு கொள்ளும்? அந்த கிரகம் நிற்கக்கூடிய ராசிக்கு 1, 5, 9. சொல்றதுன்னா 1, 5, 9. அடுத்து 5, 9 எதிர் திசையில் ஆன்டி கிளாக் வைஸ். ஆமா, ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப இதுதான் 1, அப்ப இது 5, அப்ப இது வந்து 9. அடுத்தது சார்? அடுத்தது 3, 7, 11. அடுத்து 2, 12. 2, 12. புரியுதா? அப்ப இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ரைட், ஓகே. நல்ல ஞாபகப்படுத்தி பார்த்திருக்கீங்க நேரத்துக்கு. ரைட். அப்ப ராகு கேதுகள்லாம் எப்படி சுத்தம்? அதுக்கு அடுத்தது ராகு கேதுகளுக்கான விதி என்ன? ராகு கேது என்ன ஆங்கிள் டிராவல் பண்ணும் அதை சொல்லுங்க. சொல்லுங்க, நம்ம தானே டிஸ்கஸ் தானே பண்றோம். ஆப்போசிட்ல தான். சரி, வக்ர கிரகமும் அதுவும் ஆப்போசிட்ல தான், டைரக்ஷன்ல தான் போகும். ஆனா என்னென்ன பாவகங்களோடு கனெக்ட் ஆகும்? சொல்லுங்க. ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்தம். 1, 2, 9. வெரி குட். என்ன அப்படின்னா 1 ராகு இருக்காரு அப்படின்னா இதுதான் 1. அதுக்கடுத்து 2ஆம் பாவத்தை கனெக்ட் பண்ணோம் 5. அதுக்கடுத்தது 9. 7ஆம் பாவத்தை அக்சஸ் பண்ணாது. ஏன்னா 7ல கேது இருக்கும். சரியா? புரியுதா? இப்ப ராகு கேதுக்களோட டைரக்ஷன் தெரியும் உங்களுக்கு. வக்ர கிரகங்களோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ ஒரு ஜாதகத்தை கொடுத்து கிரகங்களை எப்படி என்ன வரிசையில அடைவு பண்ணலாம் அப்படின்றத ஈஸியா பார்க்கலாம். சரியா? இது நாள் வரைய விதியா பார்த்தீங்க. இப்ப ஈஸியா உங்களுக்காக ஒரு ஸ்டெப்.
பிரிச்சு வச்சுக்கணும். சரியா? இது வந்துட்டு ராசி கட்டம். ஓகேவா? இப்படி பிரிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப நான் கட்டம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் ஒரு ஜாதக கட்டம். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாடியில அது கொஞ்சம் கரெக்டா வரும். சரியா? ஃபர்ஸ்ட் இங்க கிழக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு ஒரு பாக்ஸ். அப்ப கிழக்கு ராசிகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையும் இதுல எழுதணும். அப்போ இந்த ராசி கிழக்கு குறிக்கும், இந்த ராசி கிழக்கு குறிக்கும், இந்த ராசி கிழக்கு குறிக்கும். குறிக்குமா குறிக்காதா? ரைட். இப்போ இங்க என்ன எழுதணும்? ஒன்னு சூரியன், இன்னொன்னு சனி. எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். ரைட். அதுக்கு அடுத்தது மேற்கு ராசி. பாருங்க, கிழக்கு, இதுதான் மேற்கு. கிழக்கு, இது மேற்கு. கிழக்கு, இது மேற்கு. மேற்கு. சரியா? இப்ப மேற்கு ராசியில என்னென்ன கிரகம் வருது? ஒண்ணுல ஒண்ணு இல்ல. அதுக்கு அடுத்தது இங்கேயும் ஒண்ணு இல்ல. அதுக்கடுத்து இந்த மேற்குல வந்துட்டு சந்திரன் மட்டும் இருக்கு. கரெக்டா? சந்திரன் மட்டும் எழுதியாச்சா? அதுக்கு அடுத்தது தெற்கு. சரி, வடக்க பார்ப்போம். வடக்குல என்ன கிரகம் இருக்கு? கிழக்கு, மேற்கு, வடக்கு. 4வது ராசியில வடக்குல குரு, கேது இருக்காங்க. அதுக்கடுத்து கிழக்கு, மேற்கு, வடக்கு. இங்கேயும் யாரும் இல்ல. அதுக்கடுத்து கிழக்கு, மேற்கு, வடக்கு. இங்கேயும் யாரும் இல்ல. இப்ப குருவும் கேதுவும் மட்டும் இந்த வடக்குல எழுதுறோம். ஒண்ணு குரு, இன்னொன்னு கேது. சரியா? எழுதியாச்சா? மிச்சம் இருக்கிறது என்ன ராசி? தெற்கு ராசி. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்ப தெற்குல யாரு இருக்கா? செவ்வாய் இருக்காங்க. சரிதானே? ஆமா. அதுக்கடுத்து இங்க பாருங்க, கிழக்கு, மேற்கு, வடக்கு, இது தெற்கு. இது தெற்கு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரியாமா? இப்ப தெற்கு ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அப்படியே சொல்லுங்க. ஒண்ணு செவ்வாய். அடுத்து புதன். வெரி குட். அடுத்து ராகு. தெற்கு ராசியில இருக்கிற ராகு. தெற்கு ராசியில இருக்கு. இப்போ இந்த கிரகத்தெல்லாம் சேர்த்து வச்சு பலன் சொல்லணும்னா அவனுக்கு சூப்பரா பக்காவா பொருந்தும். சரியா? இப்போ இவங்களுக்கு சூரியன், சனி சேர்க்கை இருக்கு. இது ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா என்ன ஆகும்? ஆணோட ஜாதகத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து இருந்தா என்ன ஆகும்? ரெண்டுமே பகை கிரகம் தானே? பகை கிரகமா இல்லையா? இருந்தா அப்பா கூட கருத்து வேறுபாடு கண்டிப்பா இருக்கும். சண்டை போடுற அளவுக்கு நிலைமை இருக்கும். ஆனா இதுவே ஒரு பெண்ணாக இருந்தா அப்பா மேல ரொம்ப கடுமையான பிரியம் இருக்கும். சொல்லலாமா? பிள்ளையா இருந்தா கடுமையான பிரியம் இருப்பியா? சரி, ரைட்டு. வேற என்ன சொல்லலாம்? குரு கேது இணைவு இருக்கு. குரு கேது இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஆன்மீகவாதியா இருப்பாங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு உடையவங்களா இருப்பாங்க. வேற தலைமை வைப்பாங்க. தலைமையா? சரி. ஆன்மீகத்துல ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். அது ஒரு பாயிண்ட். ரைட். அடுத்தது ஆசிரியரா இருப்பாங்களா? சனியோட குரு சேர்ந்தா அந்த கர்மா இருக்கும். சனியோட குரு சேரல இல்ல. குரு கேது. குருனா பணம், கேதுனா அதை சுருக்கிறது. சரியா? பண இழப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல இவங்க வந்துட்டு காசுக்கு ரொம்ப இது பண்ணாம பணத்தை வந்துட்டு அவங்க கையில இருக்கிற காசை கூட கொடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். குருனா குழந்தை, கேதுனா தடை, குழந்தை பேர்ல தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைக்கு ட்ரை பண்ணி டிலே ஆகி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
சரியா? வேற என்ன சொல்லலாம்? குழந்தைகளால மன கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாமா? சொல்லலாம் சார். வேற? சரி, ரைட். இந்த சந்திரன் தனிச்சு போயிருக்கிறாரு, கரெக்டா? ம். சந்திரன் கூட எந்த கிரகமும் தொடர்புல இல்ல. இல்ல. அந்த சந்திரன் என்ன பண்ணுவாரு? இந்த சந்திரன் கூட எந்த கிரகமும் தொடர்புல இல்ல. ஆனா இந்த சந்திரனுக்கு 7ல சூரியனும் சனியும் இருக்கு. கரெக்டா? அந்த சந்திரனுக்கு 7ல சூரியனும் சனியும் இருக்கு. சூரியன் சனி அப்படின்ற கிரகத்தோட காரகத்துவத்தை வாங்கி பிரதிபலிப்பாங்க. இந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் 1, 5, 9ல இணைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுக்கு எதிரா இருக்கக்கூடிய கிரகம் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதற்கு எதிர் திசையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். 75 மார்க்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி பிரிச்சு போட்டுக்கிட்டா நம்ம என்னென்ன கிரகம் இணைஞ்சிருக்கு, அதை யார் பார்த்திருக்கா அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த சார்ட். சரியா? புரியுதா? இதே சார்ட்டை யூஸ் பண்ணி இன்னமும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். அது என்னன்னு நான் சொல்லித்தரேன். மேலோட்டமா சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சப்ஜெக்ட் குள்ள போயிருவோம். இப்ப குரு எங்க இருக்கிறாரு? குரு வடக்குல இருக்காரு. எந்த திசையில இருக்கிறாரு குரு? என்ன ராசியில இருக்காரு? என்ன திசையில இருக்கிறாரு? வடக்கு திசையில இருக்காரு. கடக ராசியில இருக்காரு. ஏய் அப்பா, கோச்சாரத்துல குரு எங்க இருக்கிறாரு? கோச்சாரத்துல ரிஷபத்துல இருக்காரு. கோச்சாரத்துல ரிஷபத்துல இருக்கிறாரு. கரெக்டா? சரி, சரி. கரெக்ட். கோச்சாரத்துல குரு ரிஷபத்துல இருக்கிறாரு. இங்கதான் இருக்கிறாரு. கரெக்டா? அது என்ன ராசி? கிழக்கு ராசியா, மேற்கு ராசியா, வடக்கு ராசியா, தெற்கு தெற்கு ராசியா? ராசி. தெற்கு ராசி. அப்போ இந்த இடத்துல இந்த குருவை வச்சுக்கோ, வெளிவட்டத்துல போட்டு வச்சுக்கோ. இது உள்வட்டம், இது வெளிவட்டம். அப்ப குரு சுக்கிரன் மேல போறாரு, குரு புதன் மேல போறாரு, குரு செவ்வாய் மேல போறாரு, குரு ராகு மேல போறாரு. அப்போ இந்த கோச்சார குரு இந்த ஜனனகால செவ்வாய் மேல பயணிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஆ. இப்ப கோச்சார குரு ஒரு ஜனனகால செவ்வாய் மேல பயணமாகும் போது என்ன நடக்கும்? இதெல்லாம் நீங்க சொல்லியே கொடுக்கல சார். சொல்லி கொடுக்காம கேள்வி கேட்டா நாங்களாம் எப்படி சார் பதில் சொல்லுவோம்? என்ன சுப்பிரமணி? சொல்லுங்க. சரி. கோச்சார குரு ஜனனகால செவ்வாய் மீது பயணம் செய்யும் போது, செவ்வாய்னா யாரு? இடம், வீடு, இடம், மிஷினரிஸ். வீடு. சரியா? விவசாயம் சார்ந்த தொழில், இதெல்லாம் செவ்வாய் தான். சரியா? எலக்ட்ரானிக்கல் ஐட்டம், இது எல்லாமே செவ்வாய் தான். இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த செவ்வாய் அந்த குரு வந்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நிறைய வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாரு. இடம் வாங்குவாங்க, மிஷினரிஸ் நிறைய வாங்குவாங்க. இந்த மாதிரி எடுக்கலாம். சரியா? இப்போ சரி, இப்போ வந்துட்டு இப்ப சூரியன் சனி இருக்குதா? சூரியனும் சனியும் எந்த ராசியில இருக்கிறாங்க? கிழக்கு ராசியில இருக்கிறாங்களா? கிழக்கு ராசியில தானே இருக்காங்க. ஆமா சார். சரி, இந்த கிழக்கு ராசிக்கு இப்ப கேது எங்க இருக்கிறாரு? இங்க தானே இருக்கிறாரு. கண்ணியில இருக்கிறாரா? ஆமா இருக்காரு. இந்த கண்ணில கேது இருக்காரு. கண்ணியில இருக்க கேது சிம்மத்துக்கு போக போறாரு. அதாவது ஆமா. ஏன் கண்ணியில இருக்கிற கேது சிம்மத்துக்கு போக போறாரு. அப்ப என்ன அவரு கிழக்கு ராசிக்கு போக போறாரு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? சரி. சரி, அப்போ கிழக்கு ராசிக்கு போக போறாருன்னா கேதுவை இங்க தூக்கி வச்சுக்கிடணும். அதாவது ஜாதகம் பார்க்க வர்றாருன்னா இந்த கேதுவை இந்த இடத்துல வச்சுக்கணும். சூரியன் மேல கேது போகுது. இப்ப என்ன சொல்லுவீங்க? ஜாதகம் பார்க்க ஒரு ஒரு கை குழந்தையோட ஒரு அம்மா வராரு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? குழந்தைய பாதுகாப்பா சொல்லு சாமி. குழந்தைய கவனமா முதல் குழந்தைய கவனமா ஆமா, குழந்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. குழந்தைய கவனமா பார்த்துக்கோங்க. எந்த குழந்தைய? மூத்த குழந்தை. மூத்த குழந்தை. மூத்த குழந்தை மேல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கொஞ்சம் டைம் வந்துட்டு சாதகமா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். வேற? தந்தைக்கு பாதிப்பு சொல்லலாமா? சொல்லலாம். ரைட், ஓகே. தந்தைக்கு பாதிப்பு. வேற? மாமனாருக்கு பாதிப்பு. உடல் ரீதியா பாதிக்கப்படுவாரு. மாமனார் உடல் ரீதியா பாதிக்கப்படுவாரு. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? அரசு சார்ந்த விஷயங்கள்ல தடை இருக்கும். ஆமா, கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட் எல்லாத்துலயுமே தடை இருக்கும்.
சனி மேல கேது போச்சு அப்படின்னாலும் கேதுனா தடை. சரியா? அப்போ சனினா தொழில். அப்ப தொழில தடை ஏற்படும் சொல்லலாமா? கண்டிப்பா. சொல்லலாம். புரியுதா? இந்த கோச்சார கிரகத்தை வச்சே சொல்லலாம். உங்க ஜாதகத்தை அப்படியே இதே மாதிரி கட்டம் போட்டு இனிமேல் ராகு கேது எந்த வீட்டுக்கு போறாங்களோ அந்த வீட்டுல போடுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டு ஒரு ராசியை கம்ப்ளீட் பண்றாங்க கோச்சாரத்துல. சரியா? இத பத்தி நான் இன்னைக்கு பாடம் நடத்த போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்தேன். இப்படி எல்லாம் பலன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். இப்படிதான் நம்ம பலன் எடுக்க போறோம். ஆனா இதுக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா, இப்ப மேலோட்டமா வந்துட்டு இந்த கிழக்கு ராசியில சூரியன் இருக்காரு, சனி இருக்காருன்னு நம்ம படிச்சோமா? இன்னும் கொஞ்ச நாள்ல டீப்பா போய் சனி இத்தனை டிகிரில இருக்காரு, சூரியன் இத்தனை டிகிரில இருக்காரு, டிகிரி வைஸ் கரெக்டா உட்கார வச்சு படிக்க போறோம். மேலோட்டமா சொல்லி கொடுத்தேன். அதுல நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ராசி கட்டம் போட்டேன்னா அதை கரெக்டா அடுக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்? ரொம்ப டீப்பா போய் பார்க்க போறோம். அப்போ அந்த டிகிரி வைஸ் வந்துட்டு அடுக்கிறத அதுக்கு அடுத்து சொல்லித்தரேன். டிகிரி வைஸ் எனக்கு அடுக்க தெரியல சார் அப்படின்னா கூட மேலோட்டமா நீங்க பலன் சொன்னீங்கன்னா கூட அது பக்காவா மேட்ச் ஆகும். சரியா? புரியுதா? ஒரே மலைப்பா இருக்கா? சரி, கிரகங்களின் நட்பு பகை அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுக்கோங்க. எழுதிக்கிறீங்களா? சூரியனுக்கு நட்பு கிரகங்கள்லாம் யார் யார் வருவா? நட்பு கிரகம் சந்திரன், செவ்வாய், குரு. புதன் வந்துட்டு நம்ம எடுக்க மாட்டோம். கரெக்டா? எடுக்க மாட்டோம். ஆனா இங்க வந்துட்டு எடுக்கிறாங்க. நாடியில வந்துட்டு புதன் எடுத்துப்பாங்க. சரியா? அதாவது புதன் வந்துட்டு எந்த ஒரு வழிகாட்டியுமே இல்லாதது தானே. அப்போ இவர் வந்துட்டு சூரியனை பிரதானமா வச்சு கத்துக்கிட்டாரு. அதனால புதன் வந்து சூரியன் கிட்டேயே இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரே அமைப்பு தான். ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் வருவாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது செவ்வாய்க்கு சார் ஆபீஸ் எடுத்துடலாமா? புரியல? ஓகே சார். சரியா? இது வந்து அண்ணா புரியல. ரைட். சரியா? இதுல சுக்கிரன் எழுதிக்கோங்கயா. கொஞ்சம் கொச கொசன்னு எழுதியிருப்பேன். சுக்கிரன் எழுதிக்கோங்க.
பேர் புரியல சார். தெரியுதாயா இல்ல சொல்லவா? சொல்லுங்க சார் வீடியோ சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சொல்லிடவா? சொல்லிருங்க சார் ப்ளீஸ் சார். சரி ரைட். இப்போ வந்துட்டு செவ்வாய் வரை எழுதிட்டீங்களா? ஓகேவா? வீடியோ தெரியவே மாட்டேங்குது சார். வீடியோ தெரியலையா? தெரியல. ஆமா என்ன சார், தெரியல சார். இப்ப என்ன தெரியுது? கோமதி அம்மா படம் தான் தெரியுது. யாரோ இடையில ஏதோ பின் பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப எப்படி தெரியுது? கரெக்டா தெரியுதா? இப்ப தெரியுது. இப்ப கிளியரா correct ஆ இருக்கா? ஓகேவா? டெய்லி ஒரு மாதிரி ஆயிருது சார் இது. சார் சொல்லுங்க, எழுதிடுறேன். எழுதி போடட்டா சொல்லட்டா? சொல்லுங்க. சொல்லுங்க சார், எழுதிடுறேன். சரி, ராகுக்கு வந்துட்டு நட்பு கிரகம் வந்துட்டு புதன், குரு, சுக்கிரன், சனி, கேது. பகை கிரகம் வந்து சூரியன், சனி, சந்திரன் ராகுக்கு. சரி, சூரியன், சந்திரன், செவ்வாய். கடைசியா சனின்னு சொல்லி சொல்லிட்டேன். செவ்வாயின்னு போட்டுக்கோங்க. ராகுக்கு போட்டாச்சா? அடுத்த குரு. அதுக்கு அடுத்தது குருவா? குருவுக்கு வந்துட்டு சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது, ராகு, சனி. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் குருவுக்கு. சரியா? பகை கிரகம் யாருன்னா புதன், சுக்கிரன். புதன், சுக்கிரன் தான் பகை கிரகம். சனிக்கு நட்பு வந்துட்டு புதன், குரு, ராகு, கேது. இவங்கெல்லாம் நட்பு. இதுல வந்துட்டு ராகு எடுத்துட்டு சுக்கிரன் போட்டுக்கோங்க. சனிக்கு ஃப்ரெண்டு புதனு, குரு, சுக்கிரன், கேது. போட்டீங்களா? போட்டீங்களா போடலையா? தெரியுதா? புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேதுன்னு எழுதி வச்சிருப்பேன். இப்ப ராகுன்னு மாத்தி வச்சிருக்கேன். சரியா? சனிக்கு புதன், குரு, சுக்கிரன், ராகு தான் நண்பர்கள். பகை கிரகம் வந்துட்டு சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது. அதுக்கு அடுத்தது புதனுக்கு வந்து சூரியன், சுக்கிரன், சனி, ராகு. புதனுக்கு ஃப்ரெண்டு சூரியன், சுக்கிரன், சனி, ராகு. புதனுக்கு வந்து பகை கிரகம் வந்து சந்திரன், செவ்வாய், குரு, கேது. புதனுக்கு பகை கிரகம் வந்து சந்திரன், செவ்வாய், குரு, கேது. அதுக்கு அடுத்தது கேதுவுக்கு சொல்றேன். கேதுவுக்கு நட்பு கிரகம் வந்து செவ்வாய், குரு, ராகு. கேதுவுக்கு நண்பர்கள் வந்து செவ்வாய், குரு, ராகு.
பகை கிரகம் வந்து சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி. கேதுவுக்கு எழுதிட்டீங்களா? அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு சொல்றேன். சுக்கிரனுக்கு வந்து நண்பர்கள் வந்து செவ்வாய், புதன், சனி, ராகு. பகை கிரகம் வந்து சூரியன், சந்திரன், குரு, கேது. சரி, நம்ம இப்போ ஒரு உதாரண ஜாதகம் போடுவோமா? உதாரண ஜாதகம் போட்டு இப்ப இந்த கிரகத்தெல்லாம் வரிசையா எழுதுவோம். சரியா? எழுதலாமா? டிகிரி வைஸ் சொல்லித்தரேன். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த நட்பு பகையெல்லாம் எழுதிட்டீங்களா? அழிச்சிட்டான். சரி சரி சவால் இல்லையா? போதும் மாரிக்குமார் சார். மியூட் போட்டு பேச வேண்டும். யாராவது அவங்க உதாரண ஜாதகம் தர்றீங்களா? டேட் ஆஃப் பர்த். நானே உதாரண ஜாதகம் போடவா? ஹலோ சொல்லுங்க சார். சார். ம் என்ன சார், அந்த வெளியே நான் வந்திருந்தேன். ஓகே சார், என்னோட ஜாதகத்தை சொல்லவா சார்? சொல்லுங்க. ஏதாவது சொல்லுவேன், ஆமாப்பா இல்லையான்னு சொல்லிடணும் நீங்க. சரி சார், சரி சார். சார் 29/11/1988. இது கட்டத்தை சொல்லிடவா இல்லாட்டி அந்த இதை சொல்லவா சார்? டிகிரி வச்சிருக்கீங்களா? என்ன சார்? சரி ரைட், நீங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 29/11/1981. 29/11/1981. டைம் சொல்லுங்க. 3:50 PM. மதியம். மதியம் சார். கார்த்திகை 14, தனுசு ராசி. கரெக்டா? கரெக்ட். சுக்கிரன் 29, 14, கேது 1, சூரியன் 13, புதன் 7, குரு 6, சனி 25, செவ்வாய் 28, ராகு 1. சரியா? இதுதான் சாரோட ஜாதகம். டிகிரி வைஸ் ஜாதகம்
அது ஜாதகம் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அது எந்தெந்த கட்டத்துல எது இருக்குன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. இப்ப போர்டு தெரியுதா? இல்ல, கண்ணாடி ஆபீஸ்ல மறந்து வச்சுட்டு ரைட், ஓகே. வந்துட்டேன். மிச்சம் உங்களுக்கு எல்லா வீட்டுக்கும் போர்டு தெரியுது, நம்பர் எல்லாம் தெரியுதுல்ல? மிச்சம் எல்லா வீட்டுக்கும் தெரியுதா தெரியலையா? மறுபடியும் முதல்ல சொல்லட்டா? சரி, மகரத்துல கேது போட்டுக்கோங்க 1 டிகிரி. சரிங்க ஐயா. தனுசுல சுக்கிரன் 29 டிகிரி. தனுசுல சந்திரன் 14 டிகிரி. துலாத்துல சூரியன் 13 டிகிரி. ம். துலாத்துல புதன் 7 டிகிரி. சரி, இங்க பாருங்க, சூரியன் எங்க போட்டிருக்கீங்க? துலாத்துல போட்டிருக்கேன். துலாத்துல விருச்சிகத்துல. போடக்கூடாது. சரி, விருச்சிகத்துல சூரியன் வந்து 13 டிகிரி. சரியா? புதன் வந்துட்டு விருச்சிகத்துல 7 டிகிரி. ஓகேவா? ஓகே. சரி, குரு தான் துலாத்துல 6 டிகிரி. கன்னியில சனி 25 டிகிரி. சிம்மத்துல செவ்வாய் 28 டிகிரி. கடகத்துல ராகு 1 டிகிரி. இந்த ஜாதகத்தை நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திசை போட்டு பிரிக்க போறோம். இதான் ராசி கட்டம். திசைக்கு ஏத்த மாதிரி பிரிச்சிடணும். இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. ரைட்டா? டிகிரி வைஸ் பிரிக்க போறோம். கரெக்டா? இது கிழக்கு ராசி, இது மேற்கு, வடக்கு, அதுக்கடுத்து தெற்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு ராசியா போட்டு பிரிச்சு வச்சுக்கோங்க. பிரிச்சு வச்சுட்டு எனக்கு நீங்களே சொல்லுங்க எது எது எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? கிழக்குல மேல சந்திரனா சார்? மேசத்துல இருக்குது. அது லக்னம். லக்கணமா சார்? ஏன் மாரிக்குமார் சார், உங்க அம்மாவுக்கும் என்ன உங்க ஒய்ஃப்க்கும் அடிக்கடி சண்டை வருமா? ஆமா சார், வரும் சார். நீங்க அம்மா புள்ள தானே? ஆமா சார், ஆமா சார். நல்ல வேலைக்கு இந்த சுக்கிரன் நீங்க போய் இந்த குரு இங்கிட்ட வந்துட்டாரு பரிவர்த்தனையில. குரு ஆமா சார். சுக்கிரன் பரிவர்த்தனையில இருக்காங்க, மாத்தி வச்சுக்கோங்க. ஓகே சார். வரிசையா எழுதுங்க. இதை வச்சு அவங்க படிப்பு, அவங்க எஜுகேஷன், உங்க தொழில் எல்லாத்தையுமே சொல்லிடலாம். எல்லா பேரும் எழுதுறீங்களா? புவனேஷ்குமார் சார் எழுதுறீங்களா? சும்மா உட்காந்துருக்கீங்களா? அப்ப நான் பேச்சு கொடுத்து பார்ப்பேன். போன உண்மையிலே ஒருவேளை ரெக்கார்டு போட்டு அங்கிட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டாரான்னு. புவனேஷ் சார் ஆளை காணோம். மகேந்திரன் சார் எழுதுறீங்களா? சார் எழுதிட்டு இருக்கேன். ரைட், வெரி குட். மகேந்திரன் சார் ஆக்டிவா இருக்கிறாரு. கனகராஜ் சார் என்ன பண்றீங்க? சார் எழுதுறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். அதுக்கு அடுத்தது மாரிக்குமார் சார் ஆக்டிவா இருக்கிறாரு. முத்துக்குமார் சார் எழுதிட்டீங்களா? எழுதிட்டு இருக்கேன் ஐயா, எழுதிட்டு வெரி இருக்கேன். குட், வெரி குட். பரமகுரு சார், பரமகுரு சார் என்ன பண்றீங்க? எழுதிட்டு இருக்கேன் சார், எழுதிட்டு. வெரி குட், வெரி குட், வெரி குட்.
சீதாலட்சுமி அம்மா எழுதுறீங்களா? சீதாலட்சுமி அம்மா ரைட். செந்தில் செந்தில் சார் எழுதுறீங்களா? ரைட், ஓகே. வெங்கட்ராமன் சார் சார் நான் எழுதல, ஒர்க்ல இருக்கேன். சரி, நோ ப்ராப்ளம் சார். கேட்டுருக்கீங்க. ஏற்கனவே ஆமா ஓரளவு தெரியும். ஓகே சார், கேட்டுட்டு தான். சரி, ரைட். ஓகே சீதாம்மா, ஓகே. மியூட் போட்டு எழுதுங்க. சரி, ஃபர்ஸ்ட் அடுக்க தெரிஞ்சிருச்சுன்னா போதுங்க. அதுக்கடுத்து லாஜிக் நானே சொல்லித்தரேன். சரியா? ஒரு வண்டி வாங்கினா எப்படி வாங்குவாங்க, படிப்பு எப்படி இருக்கும், குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படின்ற லாஜிக் தான் ஃபுல்லா. எல்லாமே தியரி தான். தியரி ஃபுல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. சரியா? ஒரு நாளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமா? சரியா? ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமா? எல்லாமே பக்காவா அதுலயே வந்துடும். ரெட்டை குழந்தை யாருக்கு பிறக்கும்? எல்லாமே ஆய்வு தான். அந்த ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸி. பட் ஆனா இதை அடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சரியா? புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? நீங்க என்ன எழுதிருக்கீங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சார் நான் சொல்றேன் சார். இது கிழக்கு ராசி, இது கிழக்கு ராசி. சார் நான் சொல்லட்டுமா? நானே சொல்றேன், நான் போர்டுல எழுதுறேன், நீங்க கரெக்டான்னு பாருங்க. இது கிழக்கு ராசி, இது கிழக்கு ராசி, இது கிழக்கு ராசி. நாடியை பொறுத்த அளவுல லக்னம் தேவையில்லை நமக்கு, அதனால அது இருந்துட்டு போகுது. சரி, ரைட். இப்போ இங்க செவ்வாய் 28 டிகிரில நிக்கிறாரு. சரி, ஒரு ராசி கட்டம் ஆரம்பிச்சதுன்னா 1ல ஆரம்பிச்சு 30ல முடியும். கரெக்டா? அப்ப 28ல செவ்வாய் நிக்கிறாரு. இங்க 29ல சுக்கிரன் இருக்கிறாரு. ஆனா இந்த சுக்கிரனும் இந்த குருவும் பரிவர்த்தனையில இருக்காங்க. அப்ப இந்த சுக்கிரனை தூக்கி இங்கே போடணும், இந்த குருவை தூக்கி இங்கே போடணும். கரெக்டா? அப்போ இந்த குருவை மட்டும் நான் அழிக்கிறேன், சுக்கிரனை எழுதிக்கிறேன். சுக்கிரனை மட்டும் அழிக்கிறேன், குருவை எழுதிக்கிறேன். வேலை முடிஞ்சிச்சா? ரைட், ஓகே. இப்ப இந்த குரு வந்துட்டு இங்க இருக்கிறார். செவ்வாய் 28, குருவானவர் 29, சந்திரன் ஆனவர் 14. 14ல தானே இருக்காரு சந்திரன். ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சந்திரன் 14. அதுக்கு அடுத்தது யார் எழுதணும்? செவ்வாய் 28. அடுத்தது குரு. குருன்ற கிரகம் 29. எழுதிக்கலாமா? மாரிக்குமார் சாருக்கு வந்து கடுமையான கோபம் வரும் போல. சார் உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருமா? கண்டிப்பா வரும் சார். வீட்டுல உள்ள பெத்தவங்க ஏன்பா இவ்வளவு கோபம் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க கோவப்படக்கூடிய ஒரு ஆள். கரெக்டா? கரெக்ட் சார், கரெக்ட் சார். அவன் மூஞ்சிலாம் நான் முழிக்க மாட்டேன், டேய் அவர் உங்க சித்தப்பாப்பா அப்படின்னு எவனா இருந்தா என்ன, நான் பேச மாட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு கடுமையான கோவம் வருமா? கண்டிப்பா வரும் சார். பாத்துக்கோங்க. எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, இந்த செவ்வாய் குரு சேர்ந்து இருக்காங்களா, இதை வச்சுதான் சொன்னேன். ஓகேவா? அப்போ இந்த குருவோட நெருக்கமா என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை எடுத்துக்கலாம் கணக்குல. சரியா? இவருக்குத்தான் கோபம் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா இவங்க அம்மாவுக்கு அதை விட பயங்கரமா கோபம் வரும். என்ன சார்? வரும் வரும் சார், கண்டிப்பா வரும் சார். சரியா? அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. 4 லெட்டரை மாத்தி மாத்தி வரிசையை எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு கோவம் வரும். அவங்க கூட பிறந்தவங்க மேல பாசமா இருப்பாங்க. சரியா? இது பரவாயில்ல, இவரோட குழந்தைக்கும் அந்த அளவு கடுமையா கோவம் வரும். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா சார். அவர் பையனுக்கும் அவர் மாதிரி கோவம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இது என்ன? சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா கோபம், கோபம் ஆத்திரம் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. குருனா குழந்தை. சரியா? சந்திரன்னா மனம், நம்மளே எடுத்துக்கலாம். சரியா? பாருங்க, அம்மாவுக்கு கோவம் வருது, குழந்தைக்கு கோவம் வருது. ஏன்னா இந்த கிரகங்கள் நெருக்கமா இருக்கு, அதனால அதை வச்சு சொன்னேன். சரியா?
கோபம் இருக்கும், ஆனா இவங்க கிட்ட எல்லா விதத்துலயுமே குணமும் இருக்கும். அது என்ன சார், கோபம் இருக்கும் குணமும் இருக்கும்? ஏன்னா அம்மான்ற கிரகத்தோட செவ்வாயும் சேர்ந்திருக்கு, குருவும் சேர்ந்திருக்குல்ல. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ரைட், ஓகே. போமா. இப்ப கிழக்குல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அடைவு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது தெற்கு. தெற்கு ராசியில என்னென்ன கிரகங்கள் இருக்கு? இது தெற்கு, இது தெற்கு, இது தெற்கு. சனி கேது இருக்கா? சரியா? இது தெற்கு, இது தெற்கு. சனி கேது இருக்காங்களா? தெற்குல என்ன கிரகம் எழுதணும்? சனி 25ல நிக்காரு, கேது 1ல நிக்காரு. இப்போ கேது 1, சனி 25 எடுத்துக்கலாமா? சரிதானே? சரி. அப்போ கேது சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப தொழில் ரீதியா ஒரு தடையை ஏற்படுத்துவார். தொழில்ல முதல் போட விட மாட்டார். சரியா? சனி கேது இணைவு தொழில் தடையை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் இத பிரிச்சு எழுதுறோம், மேலோட்டமா பலன் பார்க்கிறோம், அதுக்கப்புறம் டீப்பா போய் பலன் சொல்ல போறோம். சரியா? இது மேலோட்டமா சொல்றது, 2 கிரகம் தேர்ந்தெடுக்கிறத பார்த்தோன்னே ஒரு அடி அடிச்சிடுறது. அதுக்கப்புறம் டீப்பா போய் இதுதான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேவா? அடுத்தது மேற்கு ராசி. மேற்கு ராசியில என்ன கிரகம் இருக்கு? மேற்கு. மேற்குல சுக்கிரன் இருக்கிறாங்க. சுக்கிரன் மட்டும் தானே இருக்கிறாங்க. மேற்கு. அதுக்கடுத்தது இங்க மேற்குல ஆள் கிடையாது, இங்கேயும் மேற்குல ஆள் கிடையாது. கரெக்டா? ஓகே தானே? ஓகேவா? நாட் ஓகேவா? ஓகே சார். ஓகே தானே? சரி. அதுக்கு அடுத்தது வடக்கு. வடக்குல என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்கு? வடக்குல ராகு. ராகு 1 டிகிரில இருக்கிறார் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது புதன் 7ல தானே இருக்காரு. அப்ப புதனை தானே எழுதணும். புதன் 7. அடுத்தது சூரியன் 13. அடுத்து சூரியன் 13. அவ்வளவுதானா? முடிஞ்சா? அவ்வளவுதான். வேற கிரகம் கிடையாது. அப்போ இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சார் இதுல சூரியன் பரிவர்த்தனை சார். சூரியன் பரிவர்த்தனையா? சூரியன் செவ்வாயின் பரிவர்த்தனை. ஆமா சார். என்ன கடைசியா சொல்றீங்க? அப்ப சூரியனை இங்க போடணும், செவ்வாய் போடணும். கிழக்கு ராசி. இப்ப கிழக்குல செவ்வாய் வராது, இங்க சூரியன் வரும். அப்போ இந்த செவ்வாய் என்ன ராசியில வருது அப்படின்னா வடக்கு ராசியில வருது. இதத்தான் நம்ம பரிவர்த்தனையை தான் பார்த்து எடுத்து வச்சுக்கணும். என்ன சார் கோபம் வரும் நீங்க? இப்ப அந்த செவ்வாய் எங்கிட்டு கனெக்ட் ஆகி போச்சு. கோபம் வரும் சார். நீங்க சொன்ன புறாமே கோபம் இருக்கு. சரி சரி. ஒரு ஸ்டேஜுக்கு மேல போய் நீங்க என்ன சொன்னாலும் சரி கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல நீங்க சொன்னதுல கோபங்கள் இருக்கு சார். நீங்க சொன்ன ஆள்கள் பூரா கோபம் இருக்கு. அந்த கிரகம் பரிவர்த்தனையில வச்சு ஒருக்கா, சரியா, வைக்காம ஒருக்கா பலன் சொல்லி பாருங்க, பக்கா மேட்சா இருக்கும். 2மே சிங்க் ஆகும். ஏன்னா இந்த சூரியன் செவ்வாயின் தொடர்பு வந்துருது பாத்தீங்களா? இந்த சூரியன் செவ்வாய் அப்படின்ற அந்த வெப்ப கிரகங்கள் 2ம் ஏதாவது ஒரு விதத்துல தொடர்புக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு கோபம் இருக்கும். சரியா? இப்போ இப்படித்தான் நம்ம கிரகங்களை ஒரு கட்டத்துக்குள்ள அடக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிரகங்கள் எந்த கிரகம் எதை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா பார்த்து கண்டுபிடிக்கலாம். இப்ப சாருக்கு புதன் அப்படின்ற கிரகம் செவ்வாயை போய் தொட்டிருக்கு. கரெக்டா? புதன் செவ்வாயை போய் தொட்டிருக்கா? புதன்னா படிப்பு,
செவ்வாய் போய்கிட்டு இருக்கு. அப்ப இடையிலே படிப்பு டிஸ்கண்டினியூ ஆயிருக்கணும், இல்ல சார் ஏதாவது ஃபெயில் ஆயிருக்கணும். ஆமா சார், கரெக்டா? டிஸ்கண்டினியூ ஆயிருக்கு. கரெக்ட் சார். கூட சனியும் சேர்ந்துருச்சுன்னா க்ளோஸ். பாருங்க, இந்த ராசி இருக்கு, இந்த ராசிக்கு 7ல சனி நிற்கிறான் பாருங்க. ஏன்னா இங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இங்க 7ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்புல வரும்ல. ஆனா இங்க பாருங்க, சாருக்கு புதன் செவ்வாய் இணைவு, 2வது 7ல சனி கேது. இப்ப சட்டத்துறையை கையில எடுத்ததுனாலதான் லா படிக்க முடிஞ்சிச்சு, ஜோசியம் படிக்க முடியுது. இதை தவிர வேற எதை தொட்டாலும் சரி ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? புதன்ற கல்வி செவ்வாயின்ற கிரகத்தோட சேர்ந்திருக்கு. மேற்கொண்டு இந்த சனி கேது அங்க இருந்து பாக்குறாங்க அப்படின்ற உடனேயும் நார்மலா படிக்கக்கூடிய படிப்பு அத்தனையுமே நடைபெறும். இந்த செவ்வாய் சேர்ந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம பசங்களை என்ன பண்ணணும், தொழில்முறை கல்வி, சனி செவ்வாய் இதெல்லாம், இது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் அப்படின்னு எடுக்கலாம் இந்த செவ்வாயை. சரியா? இந்த சனி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து தொழில் கல்வியா இருக்கணும், பயிற்சி எடுத்து செய்யக்கூடிய கல்வியா இருக்கும். என்ன, இந்த மாதிரி எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். கேது இருக்குன்னா ஜோசியம், நமக்கு இது எல்லாமே வரும் பாருங்க. செவ்வாய் கூட எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் அப்படின்னு வருதா. சனி சேர்ந்துருச்சு அப்படின்னா தொழில்முறை கல்வி, செஞ்சு பார்த்து இப்படி வேலை செய்யும் அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா அதை வெளிப்படுத்த முடியும். அவர் எல்லா விஷயத்தையுமே பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்து ரிசல்ட் எடுத்தது மட்டும்தான் அவங்க மண்டையில இருக்கும். எதுவுமே ஞாபகத்துல வச்சிருக்க மாட்டாங்க. சார் கரெக்டா? கரெக்ட் சார். அப்படித்தான் மண்டைக்குள்ள போகும், இல்லைன்னா போகாது. இவங்களுக்கு எல்லாம், குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த புதனோட சனி ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்னா கண்டிப்பா எஜுகேஷன்ல ஒரு பிரேக் இருக்கும். இப்ப பிரேக் இருந்தா என்ன சார் பண்றது அப்படின்னா, பிரேக் ஆனா பரவாயில்ல, தாமதமாய் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால அதை பத்தி நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடணும். சரியா? இதெல்லாம் எஜுகேஷன் ஒரு சாப்டர் நடத்துவேன், ஒரு ஃபுல் சாப்டர் நடத்துவேன். அதுல ஃபுல்லா பார்க்கலாம். புதன் குருவை போய் தொட்டா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கண்டினியூட்டி, அப்படி கண்டினியூவா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரியா? சரி, இப்போ இப்படி இருக்கிற அந்த சார்ட்டை இப்படி உங்களால எழுத முடியுதா? எழுதலாமா? இந்த ஜாதகத்தை ஞாபகமா வச்சுக்கோங்க, எழுதி வச்சிருக்கீங்கல்ல. இதுக்கு நம்ம ஒவ்வொரு செக்ஷனா வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அப்பங்க உங்களுக்கு உங்க ஜாதகத்தையும் இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு இது இருக்கா, இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம கேட்கறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இது வந்துட்டு ஒரு ஓல்டு மெத்தட், இது வந்து ஓல்டு மெத்தட். சரியா? இப்ப கரண்ட்ல நிறைய மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நான் லாஸ்டா சொல்லித்தரேன். எடுப்புல அதை சொன்னா உங்களுக்கு தலை சுத்தம். சரியா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு எதிர்ப்புறமா என்ன கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வச்சு அவங்களுக்கு சாதகம் பாதகம் அந்த சூழ்நிலையை நம்ம தெரிஞ்சு நம்ம வந்துட்டு பதில் சொல்லணும். ஓகேவா? சரி, ரைட். இப்ப அடுத்து இன்னொரு உதாரண ஜாதகம் போடுமா? போடலாம். இல்ல இந்த ஜாதகத்துக்கு பலனே பார்ப்போமா? பலனே பாருங்க சார். பலன் ஒரு நாள் கண்டிப்பா பார்ப்போம் சார். ஓகே சார். பலன் ஒரு நாள் பார்ப்போம். இந்த சுக்கிரனுக்கு பாருங்களேன், எந்த கிரகமும் தொடர்புல இல்ல பாருங்களேன். 7ல எந்த கிரகமும் இல்ல. சரியா? பாருங்க, 1, 5, 7, 8, 9 இந்த கிரகமுமே தொடர்புல இல்ல. அப்ப இந்த சுக்கிரன் பிரதானமா எந்த கிரகத்தை தொடர்பு கொள்ள சொல்லுங்க பார்ப்போம். இங்க 1, 5ல ஆள் இல்ல, 9ல ஆள் இல்ல. ரைட், முடிஞ்சிருச்சு. சரி, அதுக்கடுத்து 7லயும் ஆளு கிடையாது. அதுக்கடுத்து எங்க தொடர்பு கொள்ளும்? 2ஆம் பாவத்தை தான் தொடர்பு கொள்ளும். தொடர்பு கொள்ளுமா, தொடர்பு கொள்ளாமா? ஆமாவா இல்லையா? எங்க தொடர்பு கொள்ளுமா, தொடர்பு கொள்ளாதாங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இது இந்த சுக்கிரனுக்கு 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்ல கடைசியா 50% இருக்குல்ல. 1, 5, 9க்கு 100. 7ஆம் பாவத்துல கிரகம் இருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? 70, 75. 2ல இருந்தா 50. அப்ப இந்த சுக்கிரன் பிரதானமா புதனத்தான் தொடர்பு கொள்றாரு. கரெக்டா?
சுக்கிரன் அப்படின்னா மனைவி. சரியா? இந்த மனைவி அப்படின்றதும் பிரதானமா எதை தொடர்பு கொள்ளுது? புதனை தொடர்பு கொள்ளுது. ஃபர்ஸ்ட் 2ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய புதன். கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? கரெக்ட். அப்போ இப்ப மனைவி எப்படி இருப்பாங்க? புதன் மாதிரி இருப்பாங்க. புதன்னா நட்பு, நண்பன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. கரெக்டா சார்? கரெக்ட் சார். ஆனா கொஞ்சம் கோவம் தான் வரும். என்ன சார்? ஆமா சார். ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. 2வது, இவங்களோட மனைவிக்கு இவரைன்னா ரொம்ப பிடிக்கும். சொல்லலாமா சார்? கண்டிப்பா சொல்லலாம் சார். ஏன்னா அந்த செவ்வாய்னா களத்திரக்காரகன் செவ்வாய். கரெக்டா? இந்த சுக்கிரன் பாருங்க, இந்த செவ்வாய்க்கு பின்னாடி நிக்குது. இந்த செவ்வாய் எங்க போகுது? அந்த சுக்கிரன் ஃபாலோ பண்ணி வருது, பாத்தீங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், இந்த செவ்வாய இந்த சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். நேத்து தானே இந்த பாயிண்ட் சொன்னோம். யாருக்கும் அதே மாதிரி இருக்கு பாருங்க. சரியா? இதுல நிறைய லாஜிக்ஸ் நிறைய இருக்கு. இந்த கிரகத்தை இப்படித்தான் அடுக்கணும் அப்படின்ற முறையை மட்டும் நம்ம 1க்கு 2 தடவை படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சாப்டருக்குள்ள போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. சரியா? அடுத்து நான் ஒரு ஜாதகம் எழுதி போடுறேன். இந்த ஜாதகத்துக்கு நீங்களே என்ன பண்ணணும்? கிரகத்தை அடுக்கி சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது ஏதாவது புரியாம இருக்கா? மறுபடியும் ஏதாவது நான் சொல்லி கொடுக்கணுமா? நீங்களே அடுக்குவீங்களா? அடுக்குனா பலனுக்குள்ள பேர். சொல்லுங்கள். ஏதாவது இருக்கா டவுட்டு? ஜாதகம் சொன்னா நீங்களே அடிச்சிருவீங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க. சொல்றேன். சனி 18 டிகிரி, ராகு 5, புதன் 5, குரு 25, சூரியன் 26, சுக்கிரன் 13, செவ்வாய் 2, கேது 5, சந்திரன் 17. இது அடுக்குங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சொல்லிடுறேன் மறுபடியும். தனுசுல வந்துட்டு சனி 18 டிகிரி, கும்பத்துல ராகு 5 டிகிரி, அதுக்கு அடுத்தது ரிஷபத்துல புதன் 5 டிகிரி, குரு 25 டிகிரி, சூரியன் 26 டிகிரி, அதுக்கடுத்து மிதுனத்துல சுக்கிரன் 13 டிகிரி, செவ்வாய் வந்துட்டு கடகத்துல 2 டிகிரி, சிம்மத்துல கேது 5 டிகிரி, சந்திரன் 17 டிகிரி. சரியா? இந்த சுக்கிரனும் இந்த புதனும் பரிவர்த்தனையில இருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே அவரை மாத்தி விட்டுருங்க. ஏதாவது டவுட்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன்.
இந்த மாதிரி கட்டம் போட்டு கிரகத்தை அடைவு பண்ணுவீங்கல்ல, ம். இப்படி ஒண்ணு அடைவு பண்ணிக்கோங்க. அடைவு பண்ணிட்டு ஒவ்வொரு கோளையும் தனியே எழுதணும். எழுதி அந்த கோள் எந்த கோளோட தொடர்புல இருக்கு அப்படின்னு எழுதணும். சரி, நீங்க இன்னைக்கு அந்த கட்டத்தை மட்டும் எழுதுங்க. அப்புறம் நான் திங்கட்கிழமை பார்க்கும்போது நான் வந்துட்டு எப்படி இந்த கோள் ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிச்சு எழுதுறது அப்படின்றத சொல்லித்தரேன். எழுதி முடிச்சிட்டீங்களா? ஒரு நிமிஷம். எழுதிட்டீங்களா? ஸ்டார்ட் போட்டீங்களா? சரி, ரைட். சொல்லுங்க, கிழக்குல என்ன கிரகம் இருக்கு? கேது கேது, கேது சந்திரன். சனி சனி சார். கேது, சந்திரன், சனி. கரெக்டா? கேது சந்திரன் சனி. கேது 5 டிகிரி, சந்திரன் 18 டிகிரி. அடுத்தது சந்திரன் 17 சனி 18. சனி 18. கிழக்கு எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது தெற்கு மேற்கு வந்து புதன் தெற்குல என்னென்ன வருது? புதன் புதன், ராகு. சுக்கிரன் 5. கிழக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது நீங்க தெற்கு சொல்ல போறேன்றீங்க. தெற்க சொல்லுங்க. புதன் 5. சுக்கிரன் 5. சுக்கிரன் 5. சுக்கிரன் 5. புதன் சார். புதன் ஐயா புதன் பரிவர்த்தனை தானே? சரி, சொல்றேன். டிகிரி எல்லாம் பரிவர்த்தனையில மாத்தக்கூடாது. கிரகத்தை மட்டும்தான் மாத்தி வைக்கணும். சரியா? சூரியன், பொறுங்க. டிகிரியை மாத்தி வைக்க கூடாது, கிரகத்தை மட்டும்தான் மாத்தி வைக்கணும்னு சொல்லி சொன்னேன். இப்ப நான் கேட்டது எப்படி அப்படின்னா, கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது தெற்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஆமா சார். தெற்குல என்னென்ன கிரகம்லாம் இருக்கு? தெற்குல இங்க கிரகம் இருக்கு, இங்க இல்ல. அப்ப இங்க கிரகம் இருக்கு, இங்க இல்ல. அப்ப இங்க ஒரு ராசிக்கு மட்டும்தான் வரும். கரெக்டா? சரி, கிரகத்தை சொல்லுங்க வரிசையா. சூரியன், சரி, சூரியன். அடுத்து சுக்கிரன், குரு, சூரியன். குரு. குரு வந்து 25 டிகிரி. சுக்கிரன். சுக்கிரன் 13. இல்ல, சுக்கிரன் 5 டிகிரி. 5. அதாவது நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்களேன். இங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, புதன் 5 டிகிரி, குரு 25 டிகிரி, சூரியன் 26 டிகிரி அப்படின்னு எழுதியிருக்கேன். சரியா? குருவுக்கும் சூரியனுக்கும் ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த புதன் மட்டும் இங்க போயிடுவார், சுக்கிரன் இங்க வந்துடுவாரு. அப்ப சுக்கிரனோட டிகிரி 5ஆ மாறிடும், புதனோட டிகிரி 13ஆ மாறிடும். சரியா?
அப்ப இங்க என்ன ஆயிரும் அப்படின்னா சுக்கிரன் 5, அதுக்கடுத்தது குரு, அதுக்கடுத்தது குரு அல்லது சூரியன். சூரியன். சரியா? குரு 25லயும் சூரியன் 26லயும் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டிகிரியை மாற்றலாம் சார். டிகிரியை மாத்தக்கூடாது, கிரகத்தை மட்டும்தான் மாத்தணும். அப்ப சுக்கிரன் 13ல சார் இருக்கு. சுக்கிரன் இங்க 13ல தான் 13 அங்கேயே விட்டுட்டு இந்த சுக்கிரன் மட்டும் இங்க வருவார். புதன் வந்து இந்த 5 விட்டுட்டு இந்த புதன் மட்டும் இங்க மாறிக்கிறார். சரிங்களா? சரி, அடுத்தது சொல்லுங்க. மேற்குக்கு என்ன வரும்? ராகு 5. ராகு. ராகு 5, ரைட்டு. புதன் 11. புதன் 13. புதன் எவ்வளவு? 13. அடுத்து அவ்வளவுதானா? செவ்வாய் 2. வடக்கு. செவ்வாய் மட்டும் வருமா? செவ்வாய் 2 டிகிரி. ரைட், ஓகே. அடுத்து சாப்டருக்குள்ள போமா? கரெக்டா எனக்கு தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? தெரியுது. பலன் சொன்னோம்னா ஏதாவது ஒரு பலன் சொல்லுங்க பாப்போம். சந்திரன் சனி. எதனாலும் சொல்லி கொடுத்துட்டு கேளுங்க சார், மொட்டையா கேட்காதீங்க அப்படின்றீங்களா? சார் ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா? இதுவா? பெண் ஜாதகம். பெண் ஜாதகம். சரி, ரைட், இன்னும் பிரச்சனை ஜாதி இப்ப வந்துட்டு இத அடைவு பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஆமா. இதுல எந்த டவுட் இல்லையில? இல்ல. ரைட். அப்போ 2 கிரகம் சேர்ந்து நிக்கிற மாதிரி நம்மளே கற்பனை பண்ணிட்டு நம்ம இந்த கிரகம் ரிலேட்டடா பதில் சொன்னோம் அப்படின்னா மேட்ச் பக்காவா இருக்கும். சரியா? புரியுதா? குரு சுக்கிரன் இணைவு இருக்கா? ஆமா. குரு சுக்கிரன் இணைவு இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன்னா பெண், குருனா ஆண். இப்போ குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? சரியா? சரி. புரியுதா? ரைட். இதுக்கு அடுத்தது குருனா என்ன? குழந்தையா? ஆமா. அந்த குரு குழந்தை யாரை போய் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கு? சூரியனை போகுது. அப்ப என்ன குழந்தை பிறக்கும் உங்களுக்கு? ஆண் குழந்தை. மூத்த குழந்தை. வெரி குட். அப்ப இந்த இதே குரு போய் புதனை போய் தொட்டிருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பெண் குழந்தை. புதன் இல்ல ஆண் குழந்தை தான் பிறக்கும். ரெட்டை குழந்தை பிறக்கும் உங்களுக்கு. வேற எந்த கிரகமும் தொடர்பு இல்லாம புதனை மட்டும் பிரதானமா தொட்டிருக்கு அப்படின்னா ரெட்டை குழந்தை பிறக்கும். புரியுதா? அதாவது குருனா குழந்தை, அந்த குரு எந்த கிரகத்தை பிரதானமா தொடுதோ அந்த குழந்தையத்தான் அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரியா? அடுத்து வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். குழந்தைங்க நல்ல கல்வி கொடுங்க சார். என்னது? குழந்தைக்கு கல்வி கொடுங்க, குரு புதன் இருக்கிறதுனால. குரு புதன் எங்க இருக்கு? அங்க புதன் சம்பந்தமே இல்லை. இல்ல, சுக்கிரன் தான் சம்பந்தம். இங்க சுக்கிரன் மாறிட்டாங்கல்ல. ஆமா. ஏன்னா குருவுக்கு 2ல வந்துட்டு புதன் இருக்கிறதுனால படிப்பு வந்துட்டு வரும் அப்படின்னு வேணா சொல்லலாம். சரியா? தடங்கள் ஒரு பழைய வழிமுறை. இந்த முறையை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த முறையை வந்து நம்ம பிரதானமா எங்க பயன்படுத்துவோம்னா கோச்சாரத்துல. சரியா? கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எங்க தொட போகுது, என்ன பண்ண போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு புதுசா ஒரு ஸ்டெப்பு கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இப்ப இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு படி மேல போய் ஒரு கிரகம் அது நிக்கக்கூடிய ராசியில இருந்து அதுக்கு அடுத்த ராசிய எவ்வளவு தூரத்துக்கு அக்சஸ் பண்ணும், சரியா, எவ்வளவு தூரத்துக்கு அது கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றத படிக்க போறோம். அதுக்கு அடுத்தது மேற்கொண்டு எந்த பாகையிலிருந்து எந்த பாகை வரை அது ஆளுமை செய்யுது அப்படின்றத படிக்க போறோம். இதுதான் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். இதை நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது பலன் சொல்றதுக்குள்ள போயிடலாம். ஈஸியா போயிடலாம். 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு பிறவி பிராப்தம். பிறவியில அவனுக்கு என்ன பிராப்தம் இருக்கு,
2 அந்த பிராப்தம் எப்ப நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். சரியா? இப்ப நீங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிட்டே வந்தீங்க. இதுக்கு முன்னாடி வரைய ராசி கட்டத்துல கிரகம் நினைச்சு அந்த கிரகத்தை எப்படி அடைவு பண்ணணும்னு மட்டும் படிச்சீங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு திசையில அடைவு பண்ணி பலன் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க. அதுக்கு அடுத்தது டிகிரி வைஸ் எப்படி கிரகத்தை அடைவு பண்றது அப்படின்றத நீங்க பாத்திருக்கீங்க. கரெக்டா? இது இல்லாம லேட்டஸ்டா ட்ரெண்டா கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எப்படி பலனை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றத நாம ஒரு திங்கட்கிழமையில இருந்து பார்க்க போறோம். சரியா? இப்ப வரைய கொண்டு போன சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் இந்த மேல கிழக்குனா டிகிரி வைஸ் தானே சார் கொண்டு வரணுமா? அப்ப எப்படி டிகிரி வைஸ் இப்ப எது கூட்ட டிகிரி அதுக்கு மேல கூட்ட அப்படிதான் கொண்டு வரணுமா? கேட்கல. இந்த டிகிரி வைஸ் தான் கொண்டு வருமா? டிகிரி எது கூட்ட டிகிரி அதை முத போடணுமான்னு கேட்டேன். ஆமா, எது கம்மியான டிகிரியோ அதை முத போடணும். கூடுதல் டிகிரிய ஆமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டே போகணும். ஓகேவா? கம்மியான டிகிரி முத போடணும் சார். முத கம்மியான டிகிரியை போடணும். அதுக்கு அடுத்து 1 2 3 4 அந்த மாதிரி வரிசையில அடைவு பண்ணணும். சரியா? ரைட். திங்கட்கிழமையில இருந்து திங்கட்கிழமை அந்த கிரகத்தோட அடைவு எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துறேன். அதை நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்களே ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரகமும் சேர்ந்துருக்கு அப்ப இப்படி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு சாப்டரா போய் ஆய்வு பண்ணுவோம். ஒரு ஆள் வண்டி வாங்குறாருன்னா எப்படி வாங்குறாரு, குழந்தை பிறந்தா எப்படி பிறக்குது, தொழில் பண்ணா எப்படி தொழில் பண்றாங்க அப்படின்றதையா அப்படியே ஒவ்வொரு நாளா அப்படியே ஒவ்வொரு போர்ஷனா நம்ம கொண்டு போவோம். ஓகேவா? டவுட்டு? சரி, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை போட்டு அதுல இந்த மாதிரி அடைவு பண்ணுங்க. கிரகத்தை எப்படி அடைவு பண்றது அப்படின்னு அடைவு பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள்லாம் சேர்ந்து இருக்கு அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு கிரகங்களோட காரகத்துவமும் பாவகங்களோட காரகத்துவமும் நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன். அதெல்லாம் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. நாளைக்கு வகுப்புல நேர்ல சந்திக்கிறேன். விட்டு போன வகுப்பு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு ஜாதக கணிதம், அடிப்படைக்கு ஜாதக கணிதம் எடுக்க போறோம். உயர்நிலைக்கு வந்துட்டு திருமண பொருத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. கரண்ட்ல திருமண பொருத்தம் முகூர்த்தமும் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது அடிப்படை எத்தனை மணிக்கு சார் வரணும்? 12 மணிக்கு. அடிப்படை நீங்க எத்தனை மணிக்கு வர்றீங்க? எப்பவும் போலதான் வருவீங்க. நீங்க எப்படியும் இல்ல சார் 6 to 8 தான் நடந்துட்டு 12 மணிக்கு எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்களா? 12 மணிக்கு வந்துருவீங்களா? வந்துருதான் சார், வந்துடும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. நீங்க 6 மணிக்கே வாங்க. 6 மணிக்கு வாங்க. பிறகு நம்ம ஒரு நாள் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஒரு நாள் கண்டினியூ பண்ணுவோம். சரி சரி சரி. சரியா? அதுக்கு அடுத்து ஒரு நாள் கண்டினியூ பண்ணுவோம் அடிப்படை. சரி, மற்றபடி உயர்நிலை ரெகுலர் கிளாஸ் சொல்லுங்கய்யா. ஐயா நேத்து வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. நேத்து உள்ளது வீடியோ எந்த வீடியோவுமே போடவே இல்லை 2-3 நாளா. சரியா? எல்லா வீடியோவும் இப்ப உட்காந்து போட்டு விடுறேன், பாருங்க. சரிங்க சரிங்க. சொல்லுங்க சார். மேசத்து காரத்தை போட்டில அது மாதிரி இதை பண்ணதுக்கு காரத்தை போட்டுருங்களா? பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன சார் பிரயோஜனம்? படிக்கணும்ல. அதை பத்தி நோட் எழுதிக்கலாம் சார். எடுத்து படிச்சுக்கிடுவோம். நீங்க எடுத்து பிரிண்ட் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம்ல. பிரிண்ட் அவுட் இங்க பாருங்க. இந்த இப்ப என் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே குப்பை காடாதான் கிடக்கும். இவ்வளவு வாங்கி என்ன பிரயோஜனம்? உட்காந்து படிக்கணும்ல சார். அந்த ஒன்னையாவது நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே வந்துட்டு நம்ம கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் கரெக்டா இருக்கும். ஆனா மேசராசியை மட்டும் போட்டீங்க, மித்த எல்லா ராசியும் போட்டு விடுங்கண்ணே. போட்டு விட்டா தெரிஞ்சுக்கலாம். ஏனே அதை போட்டு விடுங்க, நாங்க பிரிண்ட் எடுத்துடுவோம். பிரிண்ட் எடுத்துருவீங்க சாமி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரிண்ட் எடுக்க சொல்லி. சரியா? போட்டு விடுறேன், கண்டிப்பா போட்டு விடுறேன். சரியா? எடுத்த எடுப்புலயே குடுத்துட்டா அதுக்கு வந்துட்டு ஒரு என்ன மவுஸ் இருக்கு. அதனால மேசம் போட்டிருக்கேன்ல, அதுக்கு எடுத்து ரிசர்வ் போட்டு விடுறேன். இதே மாதிரி நீ ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு வாங்கிக்கோ.
படிச்சு மேசம் பாருங்க. வந்து நம்ம வீட்டுல யாருமே இல்ல, அதனாலதான் மேசம் பத்தி நமக்கு தெரியல. மேசம் யாரா இருந்தா நம்ம அதை செக் பத்தி பண்ணி நம்ம பாருங்க, இருக்கிறாங்க. அந்த சார் வந்து செக் பண்ணிட்டாரு ஆல்ரெடி. சார் மகேந்திரன் சார் ஆனா அவரு தெரிஞ்சவங்க இருந்திருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்க. நானும் கேட்டு பார்த்தேன், மேசத்துல யாரும் இல்ல. அப்படியா? நான் ஒரு 3 பேருக்கு செக் பண்ணேன், ரொம்ப சூப்பர். சூப்பர். ஓகே ஓகே, நல்லாதான் இருந்தது. நானும் பார்த்தேன். பார்த்த எடுப்புலயே அதுல வந்துட்டு நிறைய கண்டென்ட் இருந்தது. அதை பார்த்த உடனே தான் வந்துட்டு சரி ரைட் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணவே இல்லை. சரி இதை கொடுத்தும் பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டில தூக்கி ஒரு ஓரமா வச்சிட்டேன். ரிஷபத்துக்கு போட்டு விட்டுருக்கேன், இதை படிச்சு பாருங்க. ரிஷப ராசிக்காரங்க எல்லாம் மேட்ச் ஆரம்பிச்சு அப்படின்னா சொல்லுங்க. ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு இது மேட்ச் ஆகும். லக்னத்துக்கும் ராசிக்கும் ஒரே இதுதான். ஆமா மேட்ச் ஆகும். செக் பண்ணிப்பாங்க. ரிஷப ராசியும் காரகத்துவம் ஒன்னாரு, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு சிங்க் ஆகுது. உங்களுக்கு சிங்க் ஆகுதான்னு பாருங்க. அப்படி ஒவ்வொன்னா போட்டு விடுறேன். சரியா? அப்படி ஒவ்வொன்னா கேட்டு கேட்டு வாங்குங்க. சரி சரி சரியா? சாருக்கு மட்டும் மொத்தமா போட்டு விட்டுருவேன் நானு, மகேந்திரன் சார். அவரு உடனே பார்த்ததுனால. ஆமா பாவம். அது வந்துட்டு நாங்க ஏதாவது படிச்சோம்னா அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ரொம்ப சிரமப்பட்டு அதை உங்ககிட்ட எப்படியாவது வந்து சொல்லிட்டோம். அது இல்ல அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாதிரியா டிசப்பாயிண்ட். கரெக்ட் 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 கரெக்ட். கஷ்டப்பட்டு எடுத்து போட்டு விடுறீங்க, அந்த இதை நாங்க வந்து பயன்படுத்தி பார்க்கணும். கிடையாது, இருக்கிறத தொகுத்து கொடுக்குறோம் பாத்தீங்களா? அதேதான் கொடுத்த உடனே அதை பயன்படுத்திக்கிட்டா நமக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரும். இன்வால்மெண்ட் காட்டலன்னா அதாவது நடத்தக்கூடியவங்களுக்கு ஆர்வம் வந்து அப்படி டக்குன்னு அப்படி டவுன் ஆயிடும். ஆமா, ஏதாவது ஒண்ணு சிங்க் ஆகுது, இல்ல அது சிங்க் ஆகல அப்படின்னா சொல்லணும். அப்ப ஏன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணணும். சரி ரைட் ஓகே. வேற ஏதாவது டவுட்? எல்லாமே எல்லா ராசிக்குமே போட்டு விடுறேன். சரியா? சரியா சரியா. பாவம், எல்லா பேருமே பாவம். அதனால எல்லா ராசிக்குமே போட்டு விடுறேன். வச்சு பயன்படுத்திக்கோங்க. என்னைய மாதிரி சேவ் பண்ணி மட்டும் வைக்காம படிக்கவும் செய்யுங்க. சரிங்கண்ணா. சரியா? பிரிண்ட் அவுட் எடுத்தா மட்டும் போதாது, என்ன இருக்கு அப்படின்றத மேட்ச் பண்ணியும் பார்க்க தெரியணும். சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி ரைட். நாளைக்கு கிளாஸ்க்கு 3 மணிக்கு ஆரம்பிச்சேன். ஐயா நீங்க எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு வச்சிருமா சார்? சங்கடம் பண்ணியேன் சார். 3 மணிக்கு வந்துடலாங்க. சரி ரைட் வாங்க. நம்ம 3 பேர். வெங்கட்ராமன் சார் 3 மணிக்கு வந்துருவீங்களா? வரேன் சார். வாங்க. நானும் ரிசார்ட்ல அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை டெய்லி ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் கிளாஸ் வச்சு அப்படியே கண்டினியூவா வச்சிருமா அப்படின்னு கூட எனக்கு கூட சிந்தனை போகுது. டெய்லி 1 மணி நேரம் பேசுறது வந்துட்டு அது ஒரு மாதிரியா இருக்கு. வாரத்துக்கு ஒருக்கா கிளாஸ் அட்டன் பண்றது அது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுது? அதுதான் நல்லா இருக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் அட்டன் பண்றது? இல்ல சார், அதெல்லாம் இல்லை. நைட்டு தானே. இல்ல சொல்றேன் பொதுவா. இதுதான் கரெக்டா இருக்கு சார். இதுதான் கரெக்டா இருக்கா? சரி, எதனால கொஞ்சமா முடிஞ்ச அளவுக்கு போவோம். ரெஸ்டே இல்லாம உங்களுக்கு தான். எங்களுக்கு என்ன சார்? இல்ல நமக்கு இந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுக்குற வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. வேற ஏதாவது வேலை வந்துருச்சு அப்படின்னா அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஆயிடும். இப்ப நாளைக்கு நம்ம கிளாஸ் ஃபுல்லா முடியுது. 10 மணிக்கு மேல இங்க இருந்து முடிச்சுட்டு ஈரோடு போனோம். ஈரோடு போய் அங்க போய் ஒருத்தரை போய் பார்த்து அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டே ஃபுல்லா அங்க ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கடுத்து மண்டே தான் இங்க வர மாதிரி. நைட்டு நாளைக்கு கிளாஸ் கிடையாதுல்ல சார்? நாளைக்கு